ராஜலக்ஷ்மி மலரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன மலரு, காலையிலேயும் கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னியா? நாளையிலேருந்து கரெக்டான நேரத்துக்கு கிளம்பிடுவாளா அப்படின்னு சொல்ல, ஐயோ அத்தை, அதெல்லாம் பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? மதி எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுன்றத நான் பார்த்து சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருங்க. ஓவராக டென்ஷன் ஆனாலும் இங்கே பிபி எகனாலும் சுகர் என்ன அளவுக்கு ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி நான் அதெல்லாம் எதுவும் ஆகலை, நீ பார்த்துக்க அப்படின்னு அங்கே மலரை பார்த்து சொல்லிட்டு அங்கே ராஜலக்ஷ்மி போக, பாவும் மதி இந்த வீட்டில் இவங்க கிட்டேலாம் மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் தவிக்க போகிறாளோ தெரியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்க மலரும் நிக்கிறாங்க. ஏ மலரு வெளியே வா அப்படின்னு கிச்சன்ல இருக்க மலரை திரும்ப உள்ள போன ராஜலட்சுமி கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட, வெளியே வந்த மலரும், ஆமா மதி வந்துட்டாளா இல்லையா அப்படின்னு கேட்க, இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க இங்க மலரும். என்ன மலரு, என்ன நினச்சிட்டு இருக்க? இன்னைக்கு வீட்டுக்கு மாப்பிள்ளை வரேன்னு சொல்லியிருக்காரு. தங்கராஜ் மாப்பிள்ளையும் ரேவதியும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வராங்க. அவங்க தான் தினமும் வந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, என்ன மலரு விளையாடுறியா? தங்கராஜ் மாப்பிள்ளை இன்னைக்கு வராரு, அவருக்கு பிடிச்சதா எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கணும். மதியம் கூட இருந்தால் உனக்கு ஒத்தாசையாக இருக்கும்னு நினச்சேன். சரி அவள் எப்போ வராலும் வரட்டும், நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு நைட்டு மாப்பிள்ளைக்கு நம்ம வீட்டில் தான் விருந்து அப்படின்னு சொல்ல, அத்தை என்னத்தை இது, எப்படி இருந்தாலும் இங்கே சுரேஷையும் மதியம் தானே நம்ம விருந்துக்கு அனுப்பி வைப்போம், இது என்ன புதுசாக இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் இங்கே தங்கராஜ் மாப்பிள்ளை முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு வராரு. முதல்ல அவர் வரட்டும், அவர் வந்து பேசணும்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மலர் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர மதியோ, அக்கா என்னக்கா என்ன இது சமையல்லாம் ரொம்ப தடபடலாக இருக்கேன்னு மதி கேட்க, மதி சோகமாகவே இருக்காங்க. நீ உங்கள் அப்பாவை பார்த்தியா, பேசினியா, அவர் இப்போ எப்படி இருக்காருனாவது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்லக்கா, அவங்க மேலே எனக்கு பயங்கர கோபம் இருக்க தான் செய்யுது. என்ன இருந்தாலும் அவர் எங்கள் அப்பாவாச்சே, என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவராச்சே, அதனால தான் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத மதி, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதியம் அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன். நீ கிச்சன்லேயே இரு, நீ எனக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். இவ்வளோ நாள் நான் தனியாக தான் பார்த்தேன், இனிமேல் என்னால் பார்த்துக்க முடியும். உனக்கு இதெல்லாமே புதுசாக இருக்கும். அத்தை வந்து கேட்டாங்கன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு மட்டும் சொல்லிவிடும், இல்லைனா அதுக்கும் ஏதாவது ஒன்று திட்டிகிட்டே இருப்பாங்கன்னு எங்கள் மலர் சொல்லும்போது, இல்லைக்கா பரவாயில்ல, நானும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு எப்போயாவது ஒத்தாசை பண்ணுவேன், அது மாதிரி ஏதாவது பண்ணுறேன்னு சொல்ல, ஐயோ பரவாயில்ல மதி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மதி கேட்காம எங்கள் மலருக்கு இங்கே சின்ன சின்ன இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் எங்கள் ராஜலக்ஷ்மி உள்ள வர, மதி இன்னைக்கு வீட்டுக்கு தங்கராஜ் மாப்பிள்ளை சாப்பிட வராரு, எல்லாருக்கும் நீ தான் பரிமாறணும் அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு வந்த புது பொண்ணு நீயே, நம்ம வீட்டில் சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே சரியாக நடக்கலை, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு இங்கே மதியம் தலையாட்ட, உடனே மலர் சொல்கிறாங்க, ஏன் அத்தை நானே பண்ணுறேனே அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷமாக நீ தானே எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கேன், இனிமேல் மதி பரிமாறட்டும், எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும்ல, அவங்க வீட்டில் எந்த வேலையும் பார்க்காம இருந்துட்டான்றதுக்காக இங்கேயும் வந்து அப்படியே இருக்க முடியுமா? அதனால தான் சொல்கிறேன், என்ன மதி அப்படின்னு சொல்லி கேட்க, சரின்னு தலையாட்டிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு தங்கராஜ் ரேவதின்னு எல்லாருமே வர, எது முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னாங்களா, அதான் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரேவதி உள்ளே வராங்க. ஆமாம் என்ன ரேவதி, என்ன விஷயம், என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக உன் வீட்டுக்காரர் நீயும் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதை ஏன் அன்னி கேட்குறீங்க, இவருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, புது பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரேவதி சொல்ல, என்னன்னு கேட்குறாங்க எங்கள் வேற என்ன, மதி வாழ்க்கையை பற்றின பிரச்சனை தான். மதிக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வைக்கணுமா, அதுவும் நம்ம கிராண்டாக பண்ணணுமா, அது மட்டும் இல்லாமல் மதி வீட்டில் மதி கல்யாணத்துக்குன்னு எந்த நகையும் போடலைல்ல, அது வேற கேட்டு வாங்கணுமா, இதை பற்றி பேசணுன்றதுக்கு அதனால தான் என் அம்மா அவர்கிட்ட ஃபோன் போட்டு பேசி உடனே எங்கள் வீட்டுக்கு வந்து பேச வச்சிருக்கு, அதனால தான் என் புருஷனும் ஓடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே எங்கள் மதிக்கும் முகமெல்லாம் வாடுது. இங்கே பாரு மதி, நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான்லாம் உங்கள் கூட இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க ரேவதியும் மலரும். உடனே அங்கே உட்காந்துருக்க ராஜலக்ஷ்மி, என்னம்மா மலர் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து வை அப்படின்னு சொல்ல, எல்லாருக்கும் சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க. தங்கராஜும் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி தான் உன்னை இனி சுரேஷும் நடத்துவான், அதுதான் இந்த தங்கராஜோடைய பிளானும் அப்படின்னு நினச்சிட்டு நிற்க, என்னம்மா பார்த்துட்டு இருக்க, எல்லாருக்கும் எடுத்து வைன்னு சொல்லும்போது மதி எல்லாருக்காகவும் பரிமாறுறாங்க. கடைசியில் தங்கராஜுக்கு பரிமாறும்போது வேணும்னே அவர் கையில் சூடாக எடுத்து ஊற்றவும் செஞ்சிடறாங்க. பதட்டத்தில் ரொம்ப கோவத்தில் இருக்க எங்கள் தங்கராஜும் பட்டான்னு அடிக்க கையை ஓங்கும் பொழுது சுரேஷ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. எங்கள் தங்கராஜை, என்ன மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, என்னடா உன் பொண்டாட்டியை அடிக்க கையை ஓங்கினதும்
உனக்கு கோவம் அவ்வளோ வருது, பிடிக்கலன்னு சொன்ன, இப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது என்னைய யாராவது உங்கள் கண்ணு முன்னாடி அடிக்க கையை உங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்களா? அது மாதிரி தான் சுரேஷ்குன்னு உடனே ரேவதி தங்கராஜை பார்த்து சொல்கிறாங்க. தங்கராஜோ ரேவதியை பார்த்து முறைக்க, உடனே அங்கே உட்காந்துருக்க பாக்கியராஜ் தங்கராஜுக்கிட்ட, என்ன இருந்தாலும் நீங்கள் செஞ்சது தவறு, யாராக இருந்தாலும் அடிக்கிறதுன்றது ரொம்ப தவறு. ஒருத்தவங்களை கை நீட்டுறதும் கையை ஓங்குறதும் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? இது என்ன ரவுடிஷமா? இது ஒரு குடும்பம். அதுவும் சுரேஷ் கண்ணு முன்னாடியே அவன் பொண்டாட்டி அடிக்க கையை ஊனா அவனால் எப்படி அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, டேய் சுரேஷ் அப்படின்னு உடனே தங்கராஜ் சுரேஷை பார்த்து கேட்க, ஆமாம் மாமா, என்ன இருந்தாலும் நீங்கள் செஞ்சது தப்பு தானே. எனக்கும் மதிய பிடிக்காது தான், அவளுக்கும் என்ன பிடிக்காது தான், 2 பேருக்கும் பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. இல்லை நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக தான் நான் அவளை கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு அதில் விருப்பமே இல்லை மாமா. ஒரு பொண்ணை, அதுவும் நான் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்த பொண்ணை ஏன் கண்ணை முன்னாடி அடிக்க கையை ஓங்குறது என்னால் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது மதிய அதிர்ச்சியோட பார்க்குறாங்க சுரேஷை. சுரேஷ் என்னடா பேசுகிறேன், உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து செஞ்சுட்டு இருந்தவர்டா நம்ம மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, போதும் யார் எதுவும் பேச வேணான்னு தங்கராஜ் அப்படியே அமைதியாக கையை நீட்ட, உடனே சுரேஷ் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் தப்பாக பேசலையே, எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு தானே அதை நான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, சுரேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டடா, நல்ல மரியாதை கொடுத்துட்டேன். இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நான் வந்தேன்னா என்னன்னு கேளு. ரேவதி கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ரேவதியும் அப்படியே பதட்டத்தோடு நிற்கிறாங்க. என் தங்கச்சி எப்போ இறந்தாலோ அப்போவே இந்த வீட்டோட இருக்க இங்கே பந்தத்தெல்லாம் முடிச்சிருந்துருக்கணும். என் குடும்பம்னு என் பொண்டாட்டி குடும்பத்தை என் குடும்பமாக நினச்சி தலையில் வச்சு தாங்கினல்ல, அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். சுரேஷ், உன்னை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், ஆனால் நீ எனக்கு செய்கிற கைமாறி இதுதானா? இவன் முன்னாடியே நான் அவமானப்படுத்திட்டல, இவன் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்திட்டலன்னு சுரேஷை பார்த்து கேள்வி கேட்குறாங்க இங்கே தங்கராஜும். உடனே கோவத்தில் தங்கராஜ் ரேவதியை கூட்டிகிட்டும் குழந்தைங்களை கூட்டிகிட்டும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போக, மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை கேளுங்க மாப்பிள்ளைன்னு பின்னாடியே ஓடுறாங்க. பின்னாடியே ஓடி போய் நிறுத்தவும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க எதையும் கேட்காம அந்த இடத்த விட்டு போக, போதுமா, வீட்டுக்கு வந்த முதல் நாள் 2வது நாள்லேயே இப்படி வீட்டில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திட்டியே, இப்போ உனக்கு சந்தோஷமா? என்ன ஜாதகத்தை பார்த்தாங்களோ தெரியல, ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச கல்யாணம் மாதிரி அதெல்லாம் இருக்குது. திருதப்புன்னு நடந்த கல்யாணம் இருந்தாலும் ஜாதகம் பார்த்தணும் இங்கே மாப்பிள்ளை சொன்னார் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் யாருக்கும் ஜாதகம்லாம் பார்க்கவே இல்லைன்னு இங்கே மதியம் சொல்கிறாங்க. நைட்டோட நைட்டாக ஜாதகம் எங்கே பார்த்தாங்க, என்னுடைய ஜாதகம் என் வீட்டில் தானே இருக்குன்னு மதி சொல்லும்போது உடனே அதை கேட்ட ராஜலட்சுமி அதிர்ந்து போகிறாங்க. பார்த்தீங்களாமா அப்படின்ற மாதிரி பாக்கியராஜும் சொல்ல, இருந்தாலும் மாப்பிள்ளை இப்படி வீட்டுக்கு வந்து கோவப்பட்டு இந்த அளவுக்கு போகிறத பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடான்னு பாக்கியராஜை பார்த்து சொல்ல, டி சுரேஷ், உனக்குமா அறிவு இல்லாமல் போச்சு, ஒரே நாளில் எப்படா இவ பின்னாடி நீ சுற்ற ஆரம்பிச்சேன்னு அவங்க அம்மா கேட்க, போதும்மா, யாராக இருந்தாலும் அடிக்கிறது தப்பு, அதைத்தானே நானும் சொன்னேன். அதுவும் என்னை நம்பி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அடிக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சுரேஷ் இப்படி பேசக்கூடியவனே இல்லையாச்சே, என் தம்பியையும் அப்படி அடித்தான், அவன் தப்பே பண்ணாதப்ப அவனை அந்த அடி அடித்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா சொன்ன ஒரு பையனை, காலேஜ் பையனை நடு ரோட்டில் வச்சு அடிச்சிருக்காங்க. அது வீடியோ வைரல் ஆனதுனால இப்போ வேலையும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கான். இவன் இப்படியெல்லாம் பேசக்கூடியவனே இல்லையேன்னு மலருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. மலர் நேராக அந்த சுரேஷ் ரூமுக்கு போகிறான். டேய் சுரேஷ் அப்படின்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் முதல்ல நீ என்னை பாருடா அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் நிமிர்ந்து பார்க்க, என்னாச்சு, நீ இப்படியெல்லாம் யாருக்காகவும் தங்கராஜ் அண்ணனை எதிர்த்து நிற்க மாட்டேன், அவர் கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையும் தேவையில்லாத தப்பையும் தான் செய்வேன், ஆனால் நீ இப்படி செஞ்சதுக்கு காரணம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அப்படின்னு தயங்கியபடி நிற்கிறாங்க சுரேஷும். நான் தான் கேட்குறேன்ல, பதில் சொல்லடான்னு சொல்லி கேட்க, தங்கராஜ் மாமாவை நான் ரொம்ப நம்பினேன். இன்றைக்கி நான் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மதின்னு நினச்சி அவன் மேலே அதிகமாக கோவப்பட்டேன். ஆனால் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா? எல்லாமே இந்த தங்கராஜ் தான். தங்கராஜ் மாமா எனக்கு இப்போ இந்த வேலை கிடைக்கக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்திருக்காரு. அந்த வேலையை கிடைக்கூடாமல் செஞ்சதே அவர் தான். அந்த விஷயமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதை பற்றி பேசலான்னு போகும்போது தான் எங்கள் கமிஷனர் கூடவே இருக்க ஒருத்தர் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். உங்கள் மாமா பேசினார், உங்கள் மாமா பேசினது எல்லாமே எனக்கு தெரியும்னு அவர் சொன்னார். அவங்க இதுக்கு தேவையில்லாமல் மாமா மேலே வீண் பழி போட போகிறாங்க. அது எல்லாமே உண்மைதான். ஏன்னா இங்கே மதியோடைய அப்பாவுக்கு சொந்தமான நிலம் ஒன்று இருக்குது. அந்த நிலத்தை அவர் பேரில் எழுதி வாங்கணும்.
அதுக்காக தான் இந்த ட்ராமா எல்லாமே. சாதாரணமாக கேட்டு பார்த்தப்போ அவர் அந்த நிலத்தை எதுக்காகவுமே கொடுக்குற மாதிரியான ஐடியாவில் இல்லை. கொடுத்த கடனை எப்படி வேணாலும் அடைப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த நிலத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன்றதில் அவர் அப்போ உறுதியாக இருந்திருக்காரு. இப்போது மதியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இனி மதி நம்ம கட்டுக்குள்ளே நம்ம அடிமையாக நம்ம வீட்டுக்குள்ளே இறந்துருவா. அவள் மூலமாக அந்த நிலத்தை மொத்தமாக அடைஞ்சலான்றதான் அவருடைய எண்ணம். ஏன்னா இருக்கிற இடம் அப்படி. அந்த நிலம் மெயினான ஏரியாவில் இருக்குது. அந்த இடத்த அவங்க அப்பா விற்கவே கூடாதுன்றதுல உறுதியாகவே இருக்காங்க. சொந்தமாக அதில் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு அவருக்கு ஆசை இருந்திருக்கு. அதுக்காக தான் இப்படி அடித்து வாங்குறதுக்கு பதிலாக பொண்ணை கட்டி கொடுத்த மாதிரி அந்த இடத்த எழுதி வாங்கிடலான்னு நினைப்பு. இன்னைக்கு பேச வந்தது கூட இங்கே மதிக்கு நகையை போடுற விஷயமா தான். அந்த நகை விஷயத்த கூட எதை வச்சு இழுக்கிறாங்க தெரியுமா? இந்த நகை பற்றி வீட்டில் இருக்க நாம மதியோடைய அப்பாட்ட கேட்டால் மதியோடைய அப்பா அந்த இடத்த பற்றி ஏதாவது முடிவு எடுக்கிறாரா, அப்படியே ஒரு முடிவு என்ன எடுக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்த நம்மளே வாங்கிக்கிட்டு அதுக்கான பணத்தை கொடுத்து அவங்க நகையாக செஞ்சு போட்டுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால தான் அண்ணி நான் இப்போ தங்கராஜ் யாருன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இனி இந்த வீட்டுக்கு வரைய வேண்டாம்னு சொல்ல நீ சொல்லிடுவேன். ஆனால் ரேவதி என்னடா பாவம் பண்ணா? அப்போது இந்த வீட்டில் இன்றைக்கி நடந்த அவமானத்துக்கு அவங்க என்ன கஷ்டப்பட போகிறான்னு தெரியலன்னு சொன்னதும் சுரேஷ் முகமெல்லாம் வாட்டத்தோட பதட்டத்தோட கிளம்பி நிற்க அக்காவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க அக்காவை அடிப்பாங்க, அதுதான் நடக்கும் அப்படின்னு உடனே இங்கே மலரும் சொல்கிறாங்க. நிச்சயமாக நான் விடமாட்டேன், அக்காவுக்கு எதுவும் ஆக விடமாட்டேன். இப்போவே போகிறேன்னு சொல்லும்போது டே கொஞ்சம் பொறுமையாக இருடா, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பொறுமையாக தான் பார்த்தாகணும்னு மலர் சொல்லும்போது பாக்யராஜ் தோளில் சாஞ்சிக்கிட்டு இங்கே சுரேஷ் அழுக சுரேஷ் சமாதானப்படுத்திட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட மதியம் அப்படியே திகைச்சு போய் தான் நிற்கிறாங்க. தங்கராஜ் இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கானா அவனுடைய பழி வாங்குற நோக்கமும் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி இந்த மதி யாருன்னு அந்த ஆள் தெரிஞ்சுக்கட்டும்னு இங்கே நினச்சிட்டு நிற்கிறாங்க மதியம்.